Greetings to all. Welcome to Learn Math in Tamil. இன்னைக்கு நாம 8th standard term 1ல exercise number 1.2 இதுல வந்து basic arithmetic operations on rational numbers ன்ற கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாம பார்க்க போற 14th and 15th problem page number 19ல இருக்கு. ரெண்டுமே multiple choice questions தான் பார்க்கலாம் வாங்க. 14th problemல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு rational number multiplied by bracket குள்ள ஒரு ரெண்டு rational numbers divisionல இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம first bracket தான் simplify பண்ணுவோம். அதன்படி நம்ம இப்போ bracket simplify பண்ணலாம். bracket மட்டும் தான் simplify பண்ண போறோம்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய numbers and அதனோட சுத்தி இருக்கக்கூடிய sign எல்லாமே அப்படியே இருக்கும். சோ அதை சுத்தி இருக்க multiplication and 3/4 இந்த இடத்துல அப்படியே இருக்கும். bracket குள்ள மட்டும் simplify பண்ணலாம். ஒரு rational number divided by இன்னொரு rational number இருந்துச்சுன்னா அந்த first rational number ஆன 5/8 அப்படியே இருக்கும். division sign multiplication ஆ மாறும். second rational number வந்து அதனுடைய reciprocal வரும். 1/2 அப்படிங்கிறது 2/1 அப்படின்னு இங்க வரும். சோ இங்க ஏதாவது cancellation possible ஆன்னு பார்க்கலாம். 2 1 times 8 வந்து 4 times cancel ஆகும். சோ இப்போ இந்த bracket என்னவா reduce ஆயிருக்கு? 5/4 அப்படின்னு reduce ஆயிருக்கு. So numeratorல பார்த்தோம்னா 5 and 1 தான் இருக்கு. 5 into 1 5 தான். Denominatorல பார்த்தோம்னா 4 into 1 4 தான். So 5/4 அப்படின்னு reduce ஆயிருக்கு. இப்போ ரெண்டு rational numbers நடுவுல multiplication sign தான் இருக்கு. So cancellation இங்க possible இல்ல. 3 4 ஆல cancel பண்ண முடியாது. 5 4 cancel பண்ண முடியாது. So cancellation possible. அப்படியே டைரக்ட்டா multiple பண்ணினா numerator into numerator is 15. That is 3 into 5 is 15. Denominator multiple பண்ணோம்னா 4 into 4 is 16. So 15/16 அப்படிங்கிறது answer. Answer D தான் கரெக்டான answer. Okay, option D தான் கரெக்டான answer. இப்போ 15th subdivision நம்ம பார்க்கலாம். 15th subdivision, which of these rational numbers have the additive inverse அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் additive inverse அப்படின்னா இப்போ 7ஓட additive inverse அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். additive inverseன்னு சொல்கிறதுனால addition sign போட்டுக்கலாம். இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரோட இந்த 7 ஆட் ஆகும்போது எனக்கு ஐடென்டிட்டியான 0 கொடுத்துச்சுன்னா additionல additive identity வந்து 0. ஸோ எனக்கு 0 ஆன்சராக கொடுத்துச்சுன்னா எனக்கு 7க்கு additive inverse இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி -7/5/7 இருக்கு. இதோட நான் ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். அந்த நம்பரை ஆட் ஆகும்போது எனக்கு ஐடென்டிட்டியான 0 ஆன்சரா கொடுத்துச்சுன்னா -5/7க்கு இன்வர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி 0ஓட ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு 0ஆன ஐடென்டிட்டி ஆன்சரா கிடைச்சதுன்னா additive ஐடென்டிட்டியான 0 ஆன்சரா கிடைச்சதுன்னா 0க்கும் additive ஐடென்டிட்டி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆன்சர் என்னன்னு டிசைட் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன்ல இருக்க எதுக்கெல்லாம் additive inverse இருக்குன்னு தான் கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் 7க்கு செக் பண்ணலாம். 7ஓட எந்த நம்பர் சேரும்போது 0 கிடைக்கும்? -7 இல்லையா? +7 -7 இது ரெண்டும் ஆட் ஆகும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, அப்போ +7ஓட additive inverse -7 இதுக்கு இன்வர்ஸ் இருக்கு. ஓகே, -5/7ஓட எது ஆட் ஆகும்போது 0 கிடைக்கும்? +5/7 ஆட் ஆகும்போது நமக்கு 0 கிடைக்கும். ரெண்டு வேற வேற சைன், அதனால சப்ராக்ஷன் பண்ணோம்னா 5 - 5 நமக்கு 0 கிடைச்சிடும். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். ரெண்டு வேற வேற சைன், 7 இது -7 ரெண்டு வேற வேற சைனா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ஷன் பண்ணுவோம். சப்ராக்ஷன் பண்ணோம்னா 7 - 7 0 கொடுத்துரும். ஸோ இதுவும் 0 கொடுக்குது, இதுவும் 0 கொடுக்குது. ஸோ -5/7க்கும் இன்வர்ஸ் இருக்கு. -5/7ஓட இன்வர்ஸ் +5/7. 0ஓட இன்வர்ஸ் என்னது? 0ஓட additive inverse என்னன்னா மைனஸ்லாம் வராதுங்க, வெறும் 0 தான். 0ஓட ஒரு நம்பர் சேரும் போது எனக்கு 0 கிடைக்கணும். அந்த சேர்ற நம்பர் பாசிட்டிவா தான் இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. அதோட ஒரு நம்பர் ஆட் ஆகும்போது ஐடென்டிட்டியான 0 ஆன்சரா வந்துச்சுன்னா இங்க நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா ரெண்டு நம்பர், அது ஒன்றுத்துக்கு ஒன்று இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ 0ஓட 0 ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். 0ஓட additive inverse 0. இப்போ நாம செக் பண்ணபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே additive inverse இருக்கு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனான ஆல் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இங்க இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே எல்லா நம்பர்ஸ்க்குமே additive inverse இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. புரியலைன்னா கூட என்ன புரியலை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா என்னால் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.